வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். சற்று முன் மோடி காலில் விழுந்த முதல்வர் ஸ்டாலின், இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக முதல்வர் ஸ்டாலின் மோடி காலில் விழுந்தார், அப்படி என்ன தப்பு செய்து விட்டார், ஸோ இதை பற்றின தகவல் நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மோடி காலில் விழுந்த முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் அவருடைய ரகசிய அறையில் 250 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா பதுக்கி வைத்திருந்ததை அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவர் பதவி, அதாவது முதல்வர் பதவியே பறிக்கும் நிலையில் போகும் நிலையில் இருக்கிறதுனால உடனடியாக டெல்லிக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின், மோடி காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் அப்படின்றத மோடி காலில் விழுந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் கதறி கதறி அழுகிறார். ஸோ இதனால் மோடி நீ செய்த தவறுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது, நீ பார்த்திங்கன்னா செய்த நீயே பார்த்துக்கோ அப்படின்றத மோடி அவர்கள் சொல்லிட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத தெளிவாக காலில் விழுந்து கதறி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா யாராலும் காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவார்கள் என்பது கண்டிப்பாக தெரிய வந்துள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு சர்ச்சைகள் திமுகவின் பிரமுகர்கள் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி பார்த்திங்கன்னா அவருடைய ரகசிய அறையில் பண்ணை வீட்டில் பார்த்திங்கன்னா கிணற்றுக்கு அடிகள் 200 கோடி, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு மக்கள் பணத்தை திருடி பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்காங்க. இதனால் அமலாக்கத்துறை பல்வேறு விதமான அதிரடி சோதனைகள் நடத்தி வருகின்றனர். ஸோ இந்த நிலைமையில் பாஜக பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் விட மாட்டேன், மொத்தையும் கூண்டோட தான் தூக்குவேன்ற மாதிரி எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்ருக்காங்க. பாஜக அண்ணாமலை ஆகட்டும், அந்த மாதிரி பாஜகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். செயல்பட்டாலுமே அவங்க எல்லாமே உண்மையை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பாஜக கூண்டோட நாங்கள் கொளுத்துவோம், கூண்டோட தூக்குவோன்ற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. திமுகவின் ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதில் எந்த விதமான ஆட்சி பணியும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை எல்லாருக்குமே கொடுக்குறது. முதல்வர் ஸ்டாலின் மோடி காலில் விழுந்திருக்காரு. அவர் என்ன அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.